என்னாச்சு காவியா, எதுவுமே பேசாம நிக்கிறீங்க? என்ன பேசணும்? என்ன பேசுறதுக்காக அனுப்பி வச்சாங்களோ அதையே பேசுங்க. எனக்கு எதுவுமே இல்ல. உங்களுக்கு ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க. சரி, ஓகே. உங்களுக்கு இந்த கல்யாணத்துல ஓகே தானே? ஐ மீன், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? அது எனக்கு தெரியல. தெரியலையா? பரவாயில்ல, எதுனாலும் ஸ்ட்ரெயிட்டா சொல்லுங்க. நான் கொஞ்சம் யோசிக்கணும். திடீர்னு வீட்ல கல்யாணம்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு உங்களை பத்தி எதுவுமே தெரியாது. உங்க பேரு கூட எனக்கு தெரியாது. என்னை பத்தி நான் இப்பவே சொல்லிக்கேன். என் பேரு சிவா. எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அம்மா அப்பா நாங்கள் இவ்வளோ பேர் தான். சென்னையில் சொந்தமாக ஒரு வீடு இருக்குது, ஊரில் கூட சொந்தமாக வீடு இருக்குது. சென்னையில் ஒரு பேங்க்கில் மேனேஜராக இருக்கு. சேலரி பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் நான் சொல்லிக்கேன். தெரிஞ்சுக்கிறதுனா இது மட்டும் கிடையாதுல்ல. சரி, உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேளுங்க, நான் சொல்லிக்கேன். என்னை பத்தி எதுவுமே தெரியாம நீங்க எப்படி பொண்ணு பார்க்க வந்தீங்க? உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும். எல்லாமே தெரியுமா? நீங்க என்ன இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க. அப்புறம் எப்படி உங்களுக்கு எல்லாமே தெரியும்? எங்க அத்தை சொன்னாங்களோ? எனக்கு உன்னை முன்னாடியே தெரியும். முன்னாடியே தெரியுமா? எப்போ? அது ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனில் தான் பார்த்தேன். பார்த்த உடனே எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு பிடிச்சி போய் தான் பொண்ணு பார்க்க வந்தேன். என்ன? எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். உனக்கு ஓகேவா இல்லையா அதை மட்டும் சொல்லு. நான் கொஞ்சம் யோசிக்கணும். இதுக்கப்புறம் என்ன யோசிக்கணும்? உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. இவ்வளோ ஹேண்ட்ஸமான மாப்பிள்ளை, நல்ல வேலை இருக்குது, வசதி இருக்குது. இதை விட ஒரு பொண்ணுக்கு என்ன தேவை? என்ன நீங்க இப்படியெல்லாம் கேக்குறீங்க? இதை விட ஒரு பொண்ணுக்கு நிறைய தேவைகள் இருக்கு. ஒரு பையனை பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லதுக்கு அவங்களோட வசதி, வேலை, அழகு இது மட்டும் முக்கியம் கிடையாது. இதை விட்டு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். சரி, வேற என்ன நீ எதிர்பார்க்குற? எனக்கு வேற கேர்ள் ஃப்ரெண்ட் எதுவும் இருக்கா? பாஸ்ட் லைஃப், லவ் அது ஏதாவது உனக்கு தெரிஞ்சுக்கணுமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் எனக்கு அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீ யாரையாவது லவ் பண்ணுறியா என்ன? இல்லை இதுக்கு முன்னாடி பாஸ்ட் லைஃப் அந்த மாதிரி ஏதாச்சும்? என்ன இவங்க இப்படியெல்லாம் கேட்டுட்டு இருக்காவ? என்ன எதுவுமே பதில் சொல்லாமல் இருக்க? பதில் சொல்லாமல் இருக்கிறத பார்த்தா யாரையும் லவ் பண்ணியிருக்க போல இருக்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு அந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. என்னோட இன்ட்ரெஸ்ட் எல்லாமே படிப்பு, டீச்சர் ஆகணும், அது மட்டும்தான். அதை விட்டா என்னோட ஃபேமிலி. அப்போ இதுக்கு முன்னாடி யாரையும் லவ் பண்ணவே இல்லையா? யாரையுமே நான் லவ் பண்ணது கிடையாது. எங்க வீட்ல என்ன சொல்லுவாங்களோ நான் அதுதான் பண்ணுவேன். சரி, ஓகே. இந்த கொஸ்டின்ல நீ பாஸ் ஆயிட்ட. அடுத்த கொஸ்டின் கேட்கட்டுமா? நீங்க என்ன இன்டர்வியூவா நடத்திட்டு இருக்கீங்க? ஆமா, என்னோட வைஃபா வர்றதுக்கு ஒரு சில குவாலிட்டிஸ் எல்லாம் வேணும். அதெல்லாம் உங்ககிட்ட இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும்ல. என்னை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு என்னை மட்டும்தான் லவ் பண்ணணும். எனக்கு முன்னாடி யாரும் அவள் லைஃப்ல இருந்திருக்க கூடாது அப்படின்னு எனக்கு கட்டாயம். ஸோ அந்த கொஸ்டின்ல நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்கலாமா? இப்போ நீங்க டியூஷன் எடுக்கிறீங்கல்ல, கல்யாணத்துக்கு அப்புறமும் அந்த வேலையை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்களா எப்படி? டீச்சிங் எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. அது என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். ஓ அப்படியா? இந்த கொஸ்டின்ல நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க. என்ன ஃபெயில் ஆயிட்டனா? ஆமாம், என்னோட ஒய்ஃபாக வர பொண்ணு வந்து என் வீட்டை பார்த்துக்கிட்டு, என்னை பார்த்துக்கிட்டு, என்னோட தேவை, எங்கள் அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு வீட்டில் அடக்கமாக ஒதுக்கமாக இருக்கிறது ஒரு பொண்ணு தான் எனக்கு தேவை. என்ன பேசுறீங்க? இந்த காலத்துல எந்த பொண்ணாவது அப்படி இருப்பாங்களா? எல்லாருமே சொந்தமா வேலை இருக்கணும், வெளியே போகணும், தைரியமா இருக்கணும், இண்டிபெண்டா இருக்கணும்னு நினைக்கிற பொண்ணுங்க. நீங்க இந்த காலத்துல போய் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு மற்ற பொண்ணுங்களை பற்றியெல்லாம் தெரியாது காவியா. ஆனால் எனக்கு ஒய்ஃபாக வர பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போகக்கூடாது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், மேரேஜ் ஆயிடுச்சுன்னா உடனே நம்ம வந்து சென்னை போகிற மாதிரி இருக்கும். நீங்க இங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரதா தானே சொன்னாங்க எங்க அத்தை. ஓ, அந்த ஆன்ட்டி அப்படி சொன்னாங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. எனக்கு எங்கே பிடிச்சிருக்கோ நான் அங்கே தான் இருப்பேன். ஒரு வேளை இங்கே வரணும்னு நினச்சா வருவேன், அப்படி இல்லை சென்னையிலே இருக்கணும்னு நினச்சாலும் நான் அப்படியே இருப்பேன். எங்கள் வீட்டில் எல்லாமே என்னோட இஷ்டம் தான். நான் எது சொல்லுங்கன்னோ அதுக்கு அவங்க எல்லாம் ஓகே பண்ணுவாங்க. நீயும் நான் எது சொன்னாலும் தலையாட்டணும்னு ஆசைப்படுகிறேன். எல்லாத்துக்கும் என்கிட்ட இப்படி கொஷின் கேட்குற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது, சரியா? எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. என்ன இவங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க? அத்தை பார்த்தா இவங்கள பத்தி ரொம்ப புகழ்ந்து புகழ்ந்து பேசுனாங்க. இவங்க என்ன இப்படி இருக்காங்க? அப்போ ஒரு பொண்ணோட இஷ்டம், அவளோட லைஃப், ஃபியூச்சர் எதுக்குமே வேல்யூ கிடையாதா? இவங்க என்ன சொல்லுதாங்களோ அதையே கேட்கணும்னு இப்பவே சொல்லுங்க. அப்ப கல்யாணம் மட்டும் ஆயிடுச்சுன்னா? என்ன காவியா, ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கு? நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். எதுனாலும் நான் ஓப்பனாக சொல்லிடுவேன். அவ்வளவா யோசிக்கலாம் மாட்டேன். ஆமா தெரியுது. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா இப்போவுமே சொல்லுங்க, பிடிக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் கேள்விப்பட்டேன் கொஞ்சம் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்காமே ஃபினான்ஷியலாக. உங்கள் வீட்டில் 5 பொம்பளை பிள்ளைங்க, அதனால கொஞ்சம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு ஊரில் எல்லாரும் பேசிக்கிட்டாங்கன்னு அம்மா சொன்னாங்க. அது எல்லா ஃபேமிலியிலும் இருக்கிறது தானே, பயப்படாதீங்க. அந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் எதுவுமே உங்கள் தலைமையில வராது. நான் எதனால் அப்படி சொன்னேன்னா, ஒருவேளை எங்கள் அம்மா அப்பாவுக்கு இந்த கல்யாணத்தில் ஓகே அப்படின்னா நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பேன். எனக்குன்னு எந்த ஒரு அபிப்பிராயமும் கிடையாது. அவங்க என்ன சொல்லுவாங்களோ அதுதான் நான் கேட்பேன்.
நீங்க சொல்றத வச்சு பார்த்தா இந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உங்க தலைமையில வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. சேச்சே, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம தான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உன்னை நான் சென்னை கூட்டிகிட்டு போயிடுவேன். அப்புறம் எப்பயாவது கெஸ்ட் மாதிரி நம்ம வருவோம் போவோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் உனக்கும் அந்த விஷயத்துக்கு கூட சம்மந்தம் இருக்காது. அப்புறம் எனக்கு எப்படி அந்த விஷயத்தில் சம்மந்தம் இருக்கும்? சரி, ஓகே, எனக்கு பெருசாக எதுவும் பேசுறதுக்கு டைம் இல்லை. நாங்கள் இன்றைக்கே சென்னை கிளம்புற மாதிரி இருக்கோம். உங்கள் ஃபோன் நம்பர் கிடைக்குமா? அதை பத்தி நான் யோசிச்சு சொல்லுதேன். சரி காவியா, இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். ஒரு வேளை இப்போ நம்ம போய் ஓகே பண்ணிட்டோன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் உங்கள் அத்தை பையன் அந்த கதிர் இருக்கானே, அவன் அடிக்கடி இங்கே வருவான் நம்ம, அப்படியா? அப்படியெல்லாம் கிடையாது. வீட்டில் ஏதாவது பேசணும், வாங்கணும், கொடுக்கணும்னா வருவாங்க. மற்றபடி எல்லாருமே பிஸியாக தான் இருப்பாங்க அவங்கவுங்க வேலையில். ஓகே ஓகே, அவன்கிட்ட கேட்டேன், அடிக்கடி இங்கே வந்து போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. நாளைக்கு உங்கள் ஃபேமிலியில் ஏதாவது ஒரு கெட்ட பேர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோயேன், அதுவும் என் தலைமையில வந்துடும். ஏன்னா இந்த வீட்டோட மூத்த மாப்பிள்ளை ஆயிட்டேன்னு வச்சுக்கோயேன், அப்போது அது என் தலைமையில வந்துருச்சுன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் ஸ்டேட்டஸ் பார்க்குற குடும்பம் நாங்கள், எங்களுக்கு இந்த மாதிரிலாம் இருந்தால் பிடிக்காது. சீ, என்ன இப்படி பேசிட்டு இருக்கா? இவனெல்லாம் யாருக்கு பிடிக்கும்? எங்கள் வீட்டில் போய் நான் இப்போவே சொல்லுவேன், எனக்கெல்லாம் இவனை பிடிக்கவே இல்லை. சரி ஓகே காவியா, எதுனாலும் அங்கே வந்து எல்லாரும் முன்னாடி சொல்லிடு, சரியா? சரி. எங்க நம்ம ஆளை காணோம்? அட, இங்க நின்றுட்டு இருக்கா. இது என்ன இங்க வந்து தனியா நின்று வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு? ஹே டார்லிங். நீயா? நீங்க என்ன பண்ற? நான் வேற யாரோ நினைச்சு பயந்துட்டேன். நானா வீடு பூரா ஒன்னாதான் தேடிட்டே நடக்கேன். என்னையா? எதுக்கு? அதெல்லாம் ஒரு விஷயம். ஆமா, நீங்க என்ன தனியா பண்ணிட்டு இருக்க? எல்லாரும் உள்ள பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷன்ல இருக்காங்க, நீ என்ன இங்க வந்து தனியா நிக்கிற? நமக்குலாம் இந்த கூட்டம் செட்டே ஆகாது, அதனாலதான் இங்க வந்து நிக்கேன். என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணா பேசிட்டு அப்படியே இங்க நின்னுட்டேன். நானும் என்ன தேடிதான் வீடுலாம் சுத்திட்டு இருக்கேன்னு நினைச்சேன். நான் எதுக்கு உன்னை தேடி சுத்தணும்? சத்யா, நானும் உன் பின்னாடியே சுத்திட்டே இருக்கேன், நீ என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறியே. ஏன்னா எனக்கு ஒன்னும் பிடிக்காது. நீ எனக்கு எவ்வளவுதான் பிடிக்காதுன்னு சொன்னாலும் நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன். நீ தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். அதெல்லாம் பண்ணவே முடியாது. நீ எதுக்கு பக்கத்துல பக்கத்துல வர? எனக்கு ஒன்னும் பிடிக்கல. ஆனா எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்குமே. ஆமா, காலேஜ்ல உனக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்களாமே, அப்படியா? நீ தான் காலேஜ் போட்டியா? காலேஜ் பியூட்டியும் பாட்டியும் ஒன்னும் கிடையாது. காலேஜ்ல உன்னை பத்தி விசாரிச்சனா எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தான் வந்துச்சு. ஓ, அப்ப பின்னாடியே சுத்தது போதாதுன்னு என்ன பத்தி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றதுக்கும் நீ ஆள் வச்சிருக்க. அப்படியே தூரத்தள்ளி நின்னு. சேச்சே, உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்குலாம் ஒன்னும் ஆள வைக்கல. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் உங்க காலேஜ்ல தான் படிக்கிறான், அவன் கிட்ட சொல்லி வச்சேன். என்னன்னு என் பின்னாடியே சுத்தி நான் யார் கூட எல்லாம் பேசுறேன், என்ன பண்றேன், இதெல்லாம் தெரிஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லிருக்கீங்களோ? சி அந்த அளவுக்குலாம் நான் சீப்பான ஆள் கிடையாது. அப்புறம் வேற என்ன சொன்னீங்க? இது என் முறை பண்ணு, நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், அதனால கொஞ்சம் சேஃபா பாத்துக்கோ அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு எவ்வளவு தைரியம் என்கிட்ட பெர்மிஷன் கேட்காம நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிருக்கீங்க காலேஜ் ஃபுல்லா? காலேஜ் ஃபுல்லா எல்லாம் ஒன்னும் சொல்லல, அவன் ஒருத்தங்கிட்ட தான் சொன்னேன். ஓ, அப்ப அவன் தான் அந்த கல்பிரேட்டா? ஏன் அப்படி கேக்குற? ஒன்னும் இல்ல, டெய்லி எவனா ஒருத்தன் பின்னாடி வருவான், ஆனா அடுத்த நாள் பார்த்தா சாரி சிஸ்டர்னு சொல்லிட்டு போவான். பரவாயில்ல, நம்ம பையன் சொல்ற வேலையை கரெக்டா பண்ணுங்க. அப்போ நீ சொல்லி வச்ச ஆளதான் அவங்கள எல்லாம் பிடிச்சி திட்டிட்டு இருக்கான் போல இருக்கு. இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணமா? ஆமா, நீ வேற அழகா கியூட்டா இருக்க, எவனாச்சும் லவ் லெட்டர் கொடுத்து எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு உன்னை அப்படியே உஷார் பண்ணிட்டு போயிட்டேன்னா நான் என்ன பண்றது? அதுக்குதான் ஒருத்தனை காலேஜ்லயே வச்சிருக்கேன். சீ, இவ்வளவு சீப்பா இருப்பீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. எப்படி இருந்தா என்ன, நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும். முடியாது முடியாது முடியாது. முடியும் முடியும் முடியும். ஒரு வாட்டி காவியாக்கும் சௌமியாக்கும் கல்யாணம் ஆகட்டும், அதுக்கப்புறம் உன்னை அப்படியே தூக்கிட்டு போயிருவேன். ஏன் காவியாக்கா சௌமியாக்கா அதுக்கப்புறம் ஒரு அக்கா இருக்காங்க தெரியாதோ? யாரு? திவ்யாவா? அவளை ஒரு ஆளாவே நான் மதிக்கல. அவ எல்லாம் ஒரு அக்கா, அவ அங்கேயே இருக்கட்டும், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இது மட்டும் திவ்யாக்கு கேட்டுச்சு, அவ்வளவுதான். யாரு? அந்த குட்டச்சியா? ஐயோ ஐயோ, அவளுக்கு நான் போய் பயந்துட்டு இருக்க. நீங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணதுக்கு ஏன் பேரை டேமேஜ் பண்ணிட்டு இருக்கீங்களோ? ஐயோ, புள்ள கத்திரிக்கா. எது? சத்யா, ஓடியந்திரு. எதி முட்டை கண்ணி. சத்யா, அவளையே பாத்துட்டு இருக்காத, அடிச்சிட்டு போற, ஓடியந்திரு. இதுங்க போதைக்கு நான் ஊர்க்கா.